வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்துல ஜெயராம், ஊர்வசி, மிஸ்கின், யோகி பாபு, சாண்டி இந்த மாதிரி பெரிய நட்சத்திர பட்டாளமே இணைஞ்சு ஒரு டார்க் காமெடி படமா வந்திருக்கிற படம் தான் பரிமளா அண்ட் கோ. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜெயராம் மற்றும் ஊர்வசி இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துல இணைஞ்சு இருக்கிறாங்க. இந்த படத்தோட காமெடி டைமிங் படத்தை காப்பாத்துனிச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, வரவு செலவு கணக்கு பார்த்து பட்ஜெட் போட்டு வாழ்ற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான் பரிமளா மற்றும் சுதந்திரம் தம்பதியரோட குடும்பம். ஒரு நாள் இவங்களோட சின்ன பொண்ணுக்கு சாண்டி தொடர்ந்து காதல் தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு வராரு. இதனால பொறுமையை இழந்த பரிமளா எப்படியாச்ச சாண்டிய கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அவரு சொன்ன மாதிரியே சாண்டி கொலை செய்யப்படுறாரு. இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் ஆபீசரா வராரு மிஸ்கின். இதுக்கப்புறம் அந்த மிடில் கிளாஸ் குடும்பம் தான் இந்த கொலையை பண்ணிச்சா இல்ல வேற யாராவது பண்ணாங்களா அப்படின்னு அடுத்தடுத்து காமெடி கலந்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, ஜெயராம் மற்றும் ஊர்வசி இவங்களோட நடிப்பு பிரமாதமா இருக்குது. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த காம்போவை திரையில பாக்குறதுக்கு பல இடங்கள்ல சிரிப்பலை வரதான் செய்யுது. இவங்களோட காமெடி டைமிங் படத்துல பிரமாதமா இருக்குது. போலீஸ் ஆபீசர் கதாபாத்திரத்துல வர மிஸ்கின் ஆகட்டும், ரவுடி கதாபாத்திரத்துல வர சாண்டி ஆகட்டும், இவங்க தங்களோட பங்குக்கு இந்த படத்தை திரையில நல்லாவே காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிறனால ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத சமூக அக்கறையோட டைரக்டர் சொன்ன விதம் நல்லாவே இருக்கு. படத்தோட கேரக்டர் டெவலப்மெண்ட் ரசிக்க வைக்குது. குறிப்பா சொல்லணும்னா, படத்துல ஊர்வசி மேடமோட பேரு சுதந்திரம், யோகி பாபு அவர்களோட பேரு உயிர் உலகு. இந்த மாதிரியான கேரக்டர் டிசைன் நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பமே ஒரு கொலை சம்பவ விசாரணைக்குள்ள வரும்போது அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற பயம் என்ன, பதற்றம் என்ன அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு இவங்க கடத்தை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. திரைக்கதை விறுவிறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடிட்டிங்க இவங்க டக்கு டக்குன்னு பண்ணனால ஒரு படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ இந்த படம் குறைவா தான் கொடுக்குது. படத்துல வர ட்விஸ்டான காட்சிகள் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த மாட்டுக்குது. திரைக்கதை வேகமா நகர்றனால படத்துல வர கதாபாத்திரங்களோட பெருசா நம்மளால ஒன்றி போக முடிய மாட்டுக்குது. ஓவராலா பரிமளா அண்ட் கோ படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா ஊர்வசி மற்றும் ஜெயராம் இவங்களோட நல்ல காமெடிக்காக இந்த படத்தை தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் ஃபேமிலி வாட்சபிள், 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.